ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين ونجنا برحمتك من القوم الكافرين. எங்கள் இறைவா, அநியாயம் செய்யக்கூடிய கூட்டத்தார்களை எங்களுக்கு நீ சோதனையாக ஆக்கிவிடாதே. வனஜ்ஜினா பிரஹ்மதிக மினல் கௌமில் காஃபிரீன், உன்னுடைய அருளை கொண்டு நிராகரிக்கக்கூடிய கூட்டத்தார்களை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அநியாயம் செய்யக்கூடிய கூட்டத்தார்களுடைய சோதனையில் எங்களை நீ ஆக்கிவிடாது. அநியாயங்களும் யாரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவர்கள் அநியாயம் செய்யக்கூடியவர்கள் என்பதாக சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, யார் இடத்துல அல்லாஹ்வினுடைய கட்டளைகளுக்கு மாற்றமான செயல்கள் காணப்படுதோ, எந்த நபர் இடத்துல, எந்த மனிதரிடத்துல அல்லாஹ்வினுடைய கட்டளைகளுக்கு மாற்றமான செயல்கள் காணப்படுகிறதோ அவர் அநியாயம் செய்யக்கூடியவராக மாறுறார். எப்போ அல்லாஹ்வினுடைய கட்டளையை ஒரு அடியான் புறக்கணிக்கிறானோ, அல்லாஹ்வினுடைய அந்த வார்த்தைகளை புறக்கணிக்கிறானோ, அல்லாஹ் தனக்குன்னு கொடுத்திருக்கக்கூடிய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல யார் ஒருவர் அதை புறக்கணிக்கிறாரோ அவர் அநியாயம் செய்யக்கூடியவராக மாறுறார். இப்ப இந்த அநியாயம் செய்யக்கூடியவர்களுடைய அந்த தீங்குகளை விட்டும் அந்த சோதனைகளை விட்டும் பாதுகாப்பை அல்லாஹ்விடத்துல நாம் கேட்டு பெறும்படி இந்த துஆவை அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான். ஹஜ்ரத்னா மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் ஃபிரௌனுடைய அந்த சோதனைகளை விட்டும், ஃபிரௌனின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த நெருக்கடிகளை விட்டும், அந்த ஃபிரௌனுடைய பேச்சை கேட்டு அந்த மக்களால் ஏற்படக்கூடிய அந்த நெருக்கடிகளை விட்டும், அந்த சோதனைகளை விட்டும் அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுவதற்காக வேண்டி இந்த துஆவை கேட்டாங்க. ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னத்தல் லில் கௌமில் ஸாலிமீன் என்பதாக இந்த துஆவை அவர்கள் கேட்டதை அல்லாஹ் பதிவு செய்யறான். யாரை விட்டு அல்லாஹ் தஆலா கடுமையான சோதனைகளை விட்டும், அதே போன்று இந்த அநியாயங்களும் அக்கிரமங்களும் துரோகங்களும் செய்யக்கூடிய இந்த கூட்டத்தார்களை விட்டு யாரையெல்லாம் அல்லாஹ் பாதுகாப்பா அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தன்னுடைய திருமுறையிலே சொல்லி காண்பிக்கின்றான், ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். இந்த ரெண்டு விஷயம் தான். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடத்திலே உதவி தேடுகின்றோம். இதுல யார் உறுதியா இருக்கிறாங்களோ அந்த அடியானை அல்லாஹ் எல்லா விதமான சூழலை விட்டும், எல்லா விதமான துரோகங்களை விட்டும், எல்லா விதமான அநீதிகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், யா இறைவா, உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடத்திலே உதவி பெறுகிறேன். இதுல யார் உறுதியாக இருக்கிறாங்களோ எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு நர்பாக்கியத்தை இந்த இதுல உறுதியாக இருக்கக்கூடியவர், அல்லாஹுவை வணங்கக்கூடிய விஷயத்திலையும் அல்லாஹ்விடத்துல உதவி தேடுவதிலையும் ஒருத்தர் சரியா இருந்தார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவரை அநியாயம் செய்யக்கூடிய அந்த கூட்டத்தார்களுடைய சோதனைகளை விட்டும், துரோகங்கள் செய்யக்கூடிய அந்த கூட்டத்தார்களுடைய அந்த துரோகங்களை விட்டும் என்ன செஞ்சான் அல்லாஹ் பாதுகாத்துறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், அல்லாஹ் உங்களையும் பாதுகாப்பான், உங்களுடைய பொருளாதாரத்தையும் பாதுகாப்பான். இன்னைக்கு ஒரு நபர் இன்னொரு நபரத்திலிருந்து பாதுகாப்பு எப்ப தேடுவார் அப்படின்னு சொன்னா, அநியாயம் செய்யக்கூடியவராக இருந்து அக்கிரமங்கள் செய்யக்கூடியவராக இருந்து அவரை பார்த்தோன்னு ஒரு பயம் வரும். அல்ல, இவர் மோசமான ஆளாச்சு, இவரிடத்துல இருந்து அவர் என்ன செய்வார், ஒரு பாதுகாப்பை தேடுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களை அப்படிப்பட்ட நபர்களிடத்திலிருந்து பாதுகாப்பு, நீங்க அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு பெறணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே அல்லாஹ்வினுடைய கட்டளைகள்லையும் அதை நிறைவேற்றக்கூடிய விஷயத்திலையும் நீங்கள் உங்களை சரி செய்து கொள்ள வேண்டும். அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முக்கியமான பங்கு ஒண்ணு சொல்றாங்க, அதுதான் வியாபாரம் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். நீங்கள் செய்யக்கூடிய உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய வியாபாரத்துல நீங்கள் விற்கும் போதும் வாங்கும் போதும் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். அப்படி நேர்மையாக நடக்கக்கூடிய ஒரு வியாபாரிக்கு அல்லாஹ் தன்னுடைய ரஹமத்தை அவர் எதிர்பார்க்காத திசையிலிருந்து அல்லாஹ் வழங்குறான். நீங்கள் விற்கும் போதும் வாங்கும் போதும் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். அந்த வியாபாரிக்கு அல்லாஹ் தன்னுடைய
ரஹ்மத்தை என்ன செய்வான், எதிர்பார்க்காதது சிறந்து வழங்குவான். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செய்யறாங்க அல்லாஹ் இடத்துல, யா அல்லாஹ் நேர்மையான வியாபாரிக்கு உன்னுடைய ரஹமத்தை நீ வழங்குவாயாக என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கின்றார்கள். ஒன்று. இரண்டாவது, நேர்மையான வியாபாரத்தின் மூலமாக வரக்கூடிய அந்த வருமானங்கள் இருக்குது, அந்த வருமானங்களின் மூலமாக இவருடைய எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுத்து கொண்டே இருப்பான். அந்த வருமானங்கள் வீணான முறையில செலவாகாது. அந்த வருமானங்கள் தேவையில்லாத நிலையில என்ன செஞ்சிடாது, அந்த வருமானங்கள் செலவாகாது. அதன் மூலமாக இவருக்கு எந்த விதமான இழப்பும் ஏற்படாது. அதை அல்லாஹ் பாதுகாத்து தருவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அம்மா அஹப்ப அப்துன் அப்தல்லாஹி இல்லா அக்ரம ரப்பஹு. கடைசியாக ஒரு செய்தியை சொல்றாங்க, எந்த ஒரு அடியார் மற்றொரு அடியாரை அல்லாஹ்விற்காக வேண்டி நேசிக்கின்றாரோ அவர் தன் இறைவனை கண்ணியப்படுத்தி விட்டார் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரெண்டு செய்தியை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். ஒண்ணு, உங்களுடைய வியாபாரத்தை நேர்மையாக செய்யக்கூடிய வியாபாரிக்கு அல்லாஹ் அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய துரோகம் செய்யக்கூடிய அநியாயம் செய்யக்கூடிய அந்த மக்களினுடைய எல்லா விதமான துரோகங்களை விட்டும் அநியாயத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாத்துறான். இரண்டாவது, எவர் ஒருவர் அல்லாஹ்விற்காக வேண்டி இன்னொரு அடியாரை நேசிக்கிறார், தன் சகோதரனை அல்லாஹ்வுக்காண்டி நேசிக்கிறாரோ அவர் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்திட்டாரு, அதனால அல்லாஹ் இவரை கண்ணியப்படுத்திடுவான். யாரிடத்துலன்னு சொன்னா, யாரெல்லாம் இவரை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் இவருக்கு சூழ்ச்சி செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் இவருக்கு துரோகம் செய்யணும்னு நினைக்கிறார்களோ அத்தகைய நபர்களுக்கு முன்னாடி அல்லாஹ் இவரை கண்ணியப்படுத்தி விடுவான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸை ஹஜ்ரத்னா அபூ உமாமா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அஹ்மதுல இந்த ஹதீஸ் இடம்பெறுது. அப்ப கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரும் கொண்ட துரோகம் செய்யக்கூடிய அந்த நபர்களினுடைய அந்த சூழ்ச்சிகளை விட்டும், அநியாயம் செய்யக்கூடிய அந்த மக்களினுடைய அநியாயங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் சமூக மக்களையும் பாதுகாப்பானாக. இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், லா துல்ஹிரு ஷமாதத லி அஹீக, லா துல்ஹிரு ஷமாதத லி அஹீக. உங்களில் ஒருவர் சிரமத்தில் இருப்பதை நீங்கள் கண்டால், உங்களில் ஒருவர் சிரமப்படுவதை நீங்கள் கண்டீர்கள் என்று சொன்னால், லி அஹீக ஃபயர்ஹமுல்லாஹ், அதை பார்த்துட்டு நீங்க சந்தோஷப்படாதீங்க, நீங்க மகிழ்ச்சி அடையாதீங்க. அவரை பாதுகாத்து உண்மை சிரமத்தில் அவரை நீங்கள் பார்த்து நீங்க மகிழ்ச்சி அடைஞ்சீங்க அப்படின்னு சொன்னா என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் உங்களை அது போன்ற சிரமத்தில் ஆழ்த்தி விடுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்போ கடுமையான நெருக்கடியில் இருக்கக்கூடிய சகோதரர்களை மக்களை நம்ம பார்த்தாலோ அல்லது சிரமத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர்களை சந்திச்சாலோ அவங்களுக்காக வேண்டி ஒரு செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. நெருக்கடியிலையும் சோதனைகளையும் கஷ்டத்திலும் இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் சந்தித்தால் அவருக்காக வேண்டி நீங்க துஆ செய்யுங்க, யா அல்லாஹ் இவருடைய நெருக்கடிகளை நீ நீக்குவாயாக, யா அல்லாஹ் இவருக்கு என்ன சிரமத்தில் இவர் இருக்கிறாரோ அந்த சிரமத்தை நீ நீக்குவாயாக என்பதாக நீங்கள் அவருக்காக வேண்டி துஆ செய்தால் உங்களுக்காக வேண்டி ஒரு வானவர் துஆ செய்கின்றார். நீங்க அவருக்கு என்ன பிரச்சனை தீர வேண்டும் என்பதாக துஆ செய்றீங்களோ அந்த பிரச்சனை உங்களிடத்துல வராமலே என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் பாதுகாத்து விடுவான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த குணம் இருக்குது. ஒருவர் சிரமத்தில் இருக்கும் பொழுது அவருக்காக வேண்டி உதவி செய்யக்கூடிய குணம், ஒருவர் சிரமத்துல இருக்கும் போது அவருக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய இந்த ஒரு சிறந்த குணம் யாரிடத்துல இருக்குதோ அல்லாஹ் அவரை அநியாயம் செய்யக்கூடிய சிரமங்கள் துரோகங்கள் செய்யக்கூடிய அந்த கூட்டத்தார்களை விட்டு அல்லாஹ் பாதுகாத்து விடுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸை ஹஜ்ரத்னா அஸ்கா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். திருமதியில இந்த ஹதீஸ் இடம்பெறுகின்றது. எல்லாம் வந்த இறைவன் சிறந்த வாழ்க்கையை நமக்கு வழங்குவானாக. துரோகங்கள் செய்யக்கூடிய அந்த துரோகிகளை விட்டோம், சூழ்ச்சிகள் செய்யக்கூடிய அந்த சூழ்ச்சிக்காரர்களை விட்டோம், ஃபித்னா ஃபசாதுகள் குழப்பங்களை விளைவிக்கக்கூடிய அந்த குழப்பவாதிகளை விட்டோம், அநியாயங்களை செய்யக்கூடிய அந்த அநியாயக்காரர்களை விட்டோம், நம்மையும் நம் சமூக மக்களையும் எல்லாம் வல்ல இறைவன் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக